जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते। आइए हम सब गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। துதித்து பாடிட பாத்திரமே தூயவே இயேசுவின் நாமமே, துதித்து பாடிட பாத்திரமே, தூயவே இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யவே, தூயவே நேயமாய் ஸ்தோத்திரிக்கவே, ஆனந்தமே அவன் வணங்குதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
இந்த நாளிலும் மறுபடியும் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इन दिनों में फिर से आपसे मिलने में परमेश्वर ने दिया हुआ इस अच्छा मौका के लिए प्रभु को धन्यवाद कहती हूँ. கடந்த ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை பாதுகாத்து தேவனுடைய கிருபை. पिछले हर एक दिन प्रभु ने जो अपनी अनुग्रह से हमें संभाला है. கர்த்தருடைய வாழ்க்கையிலே பாராட்டுகிற இரக்கங்கள் கிருபைகள் மகா பெரியவைகளாய் இருக்கிறது. प्रभु हम पर जो अनुग्रह प्रकट करता है वो बहुतायत से प्रकट करता है. நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். हम धन्यवाद के पात्र बनकर जीना है. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் इन दिनों में भी पवित्र शास्त्र जो वचन ध्यान के लिए हमने लिया है 69வது சங்கீதம் भजन संगीता 69 அந்த 5வது வசனம். उसका 5वां वचन. हे परमेश्वर, तू तो मेरी मूर्ता को जानता है और मेरे दोष तुझसे छिपा नहीं है. இங்கே தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता है, தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். हे परमेश्वर, तू तो मेरी मूर्ता को जानता है என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறார். और मेरे दोष तुझसे छुपे नहीं हैं. தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். हे परमेश्वर, तू तो मेरी मूर्ता को जानता है என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. और मेरे दोष तुझसे छुपे नहीं हैं. இங்கு சங்கீதக்காரன் தன் குறைவை உணர்ந்து கொள்கிறார். यहाँ पर ये भजनकार दाऊद जो है वो अपनी कमियों को कबूल करता है. உலகத்திலே ஒருவரும் தன்னை ஒரு புத்தியீனன் அல்லது ஒரு குற்றமுள்ளவன் என்று சொல்லி ஒத்துக்கொள்வதில்லை. कोई भी इस दुनिया में अपने आप को मूढ़ व्यक्ति या दोषी व्यक्ति मानता नहीं है. அப்படி தங்களை புத்தியீனர்கள் என்று ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். और वैसा कोई अपने आप को मूढ़ व्यक्ति कहेगा भी नहीं. மற்றவர்களை புத்தியற்றவர்கள் என்று சொல்வதில்லை அல்லது முட்டாள்கள் என்று சொல்வதிலே சந்தோஷப்படுகிறார்கள். केवल दूसरों को मूढ़ व्यक्ति कहने में या दूसरों को पागल कहने में बहुत ही उत्साहित होते हैं. ஆனால் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார். लेकिन यहाँ पर दाऊद कहता है, हे परमेश्वर, तू तो मेरी मूर्ता को जानता है. தேவனுடைய பிள்ளைகள் நாமும் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்வோமேயானால் यदि हम भी अपने आप को आत्मिक व्यक्ति जानते हैं, நம்மிடத்தில் தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். परमेश्वर भी हमसे कुछ बातें चाहता है. நம்மிடத்தில் தேவன் சில புத்தியமான காரியங்களை அவர் காண்கிறார். हम हमारे अंदर परमेश्वर कुछ मूढ़ बातों को देखता है. அந்த புத்தியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் यदि वैसी मूढ़ बातें हमारे जीवन में हो, ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிற நாம் हम जो कहते हैं कि हम आत्मिक हैं, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புத்தியமான காரியங்களை அறிந்து கொண்டு हमारे जीवन की मूढ़ बातों को जानकर அதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனம் திரும்பி ஜீவிப்போமேயானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். उनमें से यदि प्रभु के लोग मन फिराकर जीवन बिताएंगे तो भला है. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 1 சாமுவேலின் புத்தகம் पहले शमूएल की पुस्तक அந்த 13வது அதிகாரம் उसके 13वां अध्याय அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது 13 वचन में हम इस प्रकार पढ़ते हैं, सामुएल ने शाऊल से कहा, तूने मूर्खता का काम किया है. तूने अपने परमेश्वर यहोवा की आज्ञा को नहीं माना, नहीं तो यहोवा तेरा राज्य इस्राएलियों के ऊपर सदा स्थिर रखता. சாமுவேல் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். शमूएल एक नबी था. இந்த சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், वही शमूएल शाऊल से कहता है, புத்தியீனமாய் செய்தீர். तूने मूर्खता से काम किया है. புத்தியீனமாய் செய்தீர். तूने मूर्खता का काम किया है. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை अपने परमेश्वर यहोवा की आज्ञा जो तुझे दिया गया, நீர் கைக்கொள்ளாமல் போனீர் என்று எச்சரிக்கிறார். तूने नहीं माना, ऐसे कहते हुए चेतावनी देता है. அப்போ தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், एक नबी जो है शाऊल से कहता है, ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், किसी राजा से कहता है. இவ்வாறு கூற வேண்டுமானால் यदि ऐसा कहना है तो தேவனுடைய பிள்ளைகள் அவருக்குள்ள எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும். इसका मतलब इसके अंदर कितनी ही ट्रूथता थी. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு यदि एक परमेश्वर के व्यक्ति को தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். प्रभु ने अधिकारों को दिया है, ராஜாவாக இருந்தாலும் भले कोई राजा भी हो, பெரிய அதிகாரியா இருந்தாலும் भले बड़े अधिकारी भी क्यों न हो, அவனுடைய புத்தியீனத்தை அல்லது மதிகெட்ட காரியத்தை சுட்டி காண்பிப்பதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். उनकी मूर्खता या मूढ़ बातों को सूचित कराने के लिए परमेश्वर ने नबियों को अधिकार दिया है. இஸ்ரவேல் ஜனங்களை அரசாட்சி செய்து கொண்டு வந்த கர்த்தர் इस्राएलियों पर शासन कर रहा था हमारा प्रभु.
மற்ற ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள். सारे लोग जो है इजरायलियों को देखते थे। எல்லா ஜனங்களையும் ஆளுகை செய்வதற்கு ராஜாக்கள் இருக்கிறார்கள். सब लोगों पर प्रभुता करने के लिए राजाएं हैं। எங்களையும் ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். हम पर भी प्रभुता करने के लिए किसी राजा का अवश्य है என்று சாமுவேலிடத்தில் முறையிடுகிறார். ऐसे कहते हुए शमूएल से निवेदन करते हैं। கர்த்தர் சொன்னார், तब वहां पर परमेश्वर यहोवा ने कहा, ஜனங்கள் சொல்லுவதை கேளு, लोग जो कहते हैं उसे सुनो, அவங்களுக்கு நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன் मैं उनके लिए एक राजा नियुक्त करूंगा என்று சொல்லி ऐसे कहते हुए கீசின் குமாரனாகிய சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். कीश का पुत्र शाऊल को परमेश्वर ने सर्वप्रथम इजरायलियों में राजा के रूप में चुन लिया। இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். इस शाऊल को राजा के रूप में अभिषेक किया। தகப்பனுடைய கழுதை ஒன்று காணாமற் போனது. वहां पर पिता का गधा गुम गया था। கழுதையை தேடி சவுலும் ஒரு வேலைக்காரனும் வனாந்தரத்தில் போகிறார்கள். शाऊल और उसके सेवक जो है गधों को ढूंढते हुए जंगल में गए। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ऐसी परिस्थिति में கழுதையை தேடி போன சவுலை जो गधों को ढूंढ कर गया हुआ शाऊल को ஞான திருஷ்டிகாந்தாகிய சாமுவேலை தேடி வரும்படியாக செய்து वहां पर नबी शमूएल को ढूंढ कर आने के लिए அங்கே சவுலை ராஜாவாக சாமுவேல் தைல குப்பியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். वहां पर शमूएल जो है शाऊल को तेल का कुप्पी लेकर उसे राजा के रूप में अभिषेक करता है। சவுலை குறித்து வாசிக்கும் போது शाऊल के बारे में हम पढ़ते हैं। சவுல் சொல்கிறார், என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம். शाऊल कहता है मेरा गोत्र बहुत ही छोटा है, கோத்திரத்திலே மிகவும் எளிமையான குடும்பம் मैं बहुत ही गरीब परिवार का हूँ। என்று பயந்து ऐसे डर कर தளவாடங்கள் உள்ள இடத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். लिखा गया है कि वो किसी गुफा के अंदर जाकर छुप कर बैठ गया। அவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன், அதாவது தாழ்ந்த நிலைமையில இருந்த மனுஷன். उतने ही वो अपना गोत्र में बहुत ही अपने आप को तुच्छ समझता था। கழுதையை தேடி கொண்டு போனார். गधों को ढूंढ कर गया। ஒரு ஞான திருஷ்டிகாரனை சந்திக்க போகிறார். एक नबी से मिलने गया। அவரை சந்திக்க போகும்போது नबी को मिलने के लिए जाते समय அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் उसके लिए यदि कुछ देना भी चाहे, சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், शाऊल का सेवक कहता है என் கையில் இருக்கிறது நாம் கொண்டு கொடுத்து விட்டு பார்த்து விட்டு வருவோம் என்று. मेरे हाथ में कुछ देने के लिए है, उसे हम देख कर आएंगे। அப்ப ஞான திருஷ்டிகாரனாகிய சாமுவேலை சந்திக்க போகும்போது जब नबी शमूएल से मिलने गए, வேலைக்காரன் கையில கூட காணிக்கை இருக்கிறது. शाऊल के सेवक के पास तक देने के लिए दान था, இவனுடைய கையில கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. लेकिन इसके पास देने के लिए कुछ भी नहीं था। இப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை ऐसे जिसके पास कुछ भी नहीं था, ऐसे व्यक्ति को ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். परमेश्वर ने राजा के रूप में अभिषेक किया। சாமுவேல் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு शमूएल ने उसे राजा के रूप में अभिषेक किया அவர் சொன்னார், और कहा நீ புறப்பட்டு போ, तू निकल जा, போகிற வழியில இப்படி இன்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும். तू जाते समय रास्ते में ये सब कुछ होगा, ஆனால் அவைகளெல்லாம் தாண்டி போய் वो सब तू पार करेगा நீ கில்காலிலே போயிரு, और तू किलहाल में जाकर रहे। நான் உன்னை சந்திக்க வருவேன். मैं तुझे मिलने आऊंगा। நான் உன்னை சந்திக்க வரும் வரைக்கும் जब तक मैं तुझे मिलने न आऊंगा 7 நாட்கள் காத்திரு என்று சொல்லி அனுப்பினார். 7 दिन तक तू मेरी बाट जोते रहे। 7 நாட்கள் காத்திரு. 7 दिन मेरी बाट जोते रहे। கில்காலிலே சவுல் போய் காத்திருந்தார். किलगाल में जाकर शाऊल उसके इंतजार में बैठा था। பெலிஸ்தீயர்கள் யுத்தத்துக்கு கடந்து வந்தார்கள். फिलिस्तियों पे युद्ध करने के लिए आए। எல்லாரும் யுத்தத்துக்கு வரும்போது सब लोग जब युद्ध करने के लिए आए, ஜனங்கள் எல்லாம் பயந்து तब सब लोग डर कर அவரவர்கள் ஒவ்வொரு திசைக்கு ஓடுகிறார்கள். सब कोई अपनी अपनी दिशा की ओर दौड़ने लगे। 7 நாள் ஆயிடுச்சு. 7 दिन हो गया, சாமுவேல் வரவில்லை. शमूएल अभी तक आया नहीं। இப்ப சவுலுக்கு ஒரு பயம். अभी शाऊल को एक डर, சாமுவேல் வரவில்லை. अभी तक शमूएल आया नहीं। ஜனங்கள் எல்லாம் சிதறி போகிறார்கள். सब लोग तितर बितर हो गए। இப்பொழுது என்ன செய்வேன்? अब मैं क्या करूं? சர்வாங்க தகன பலி, वहां पर होम बलि, சமாதான பலி शांति का मेल बलि கர்த்தருக்கு செலுத்தினார். वहां पर उसने परमेश्वर के लिए चढ़ाया। வேதத்தில் வாசிக்கிறோம், हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடியும் போது जब उसका होम बलि उसने चढ़ा दिया, சாமுவேல் அங்கே வந்தார். वहां पर शमूएल आया। சாமுவேல் வந்தார். शमूएल वहां पर आया। அப்பொழுதுதான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், तभी शमूएल ने शाऊल से कहा, நீ புத்தியமான காரியத்தை செய்தீர். तूने मूर्खता का काम किया है। 7 நாள் கழித்து உம்மிடத்தில் வருவேன் என்று சொன்னேன். मैंने तो तुमसे कहा था कि मैं तुझे 7 दिन के बाद मिलूंगा। 7 நாள் காத்திருக்க
बलिदान का काम, ஆசாரியர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை जो काम याजक को करना चाहिए, அவசரப்பட்டு நீர் செய்தபடினாலே आपने जल्दबाज करके तुमने किया, इसलिए நீர் புத்தினமாய் காரியம் செய்து तुमने मूर्खता का काम किया है। கடிந்து கொள்ளுகிற उसे डांटने लगा। சவுல் சொல்லுகிற तब शाऊल ने कहा, ஜனங்கள் சிதறி போகிறதை பார்த்து जब लोग यहाँ वहाँ तितर बितर होते हुए देखकर பயந்து போய் நான் இந்த காரியத்தை செய்தேன், मैं डर के मारे ये काम किया, பயந்து போய் डर के मारे அவசரப்பட்டு செய்தார்। जल्दबाज में इस काम को उसने किया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அவசர குணத்தை புத்தியீனம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார்। परमेश्वर हमारे भी जीवन में जो भी जल्दबाज है, उसे परमेश्वर हमको देखकर कहता है तेरी मूर्खता है। 7 நாள் காத்திருந்தார், 7 दिन उसने इंतजार किया, 7 நாள் காத்திருந்தார், 7 दिन इंतजार किया। கடைசி சில நிமிஷங்கள் आखिरी पल அவன் பலி செலுத்தி முடியும் போது சாமுவேல் வந்துட்டான்। जब बलिदान उसने बलि चढ़ाया, उतने में शमूएल आ गया। கொஞ்ச நேரம், केवल थोड़ी देर, பொறுத்ததை பொறுத்த கொஞ்ச நேரம் பொறுத்திருப்பார், ஆனால் यदि इंतजार किया तो किया, और थोड़ी देर इंतजार किया होता சாமுவேல் வந்திருப்பார்। तो शमूएल आया होता। கொஞ்சம் அவசரப்பட்டபடினாலே थोड़ा जल्दबाज करने के कारण, புத்தினமான ஒரு காரியத்தை செய்தார்। मूर्खता का काम करने करके, ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலியை தான் செலுத்தினார்। जो बलिदान याजकों को चढ़ाना चाहिए, उस बलिदान को शाऊल ने चढ़ाया। விளைவு சவுல் தன் ராஜ்யபாரத்தை இழந்து போனார்। जिसका फल ये प्रतिफल ये हुआ कि उसे अपना सिंहासन जो है शासन उसके हाथ से छीन लिया गया। சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனார்। शाऊल अपने अभिषेक को खो दिया, தன்னுடைய அழைப்பை இழந்து போனார்। उसने अपनी बुलावा को खो दिया। தேவனுடைய பிள்ளைகள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தார்। आपको और परमेश्वर ने मुझे भी बुलाया है। அவர் நம்மை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி हमें परमेश्वर ने उद्धार किया है, अभिषेक किया है। நம்மையும் ராஜாக்களாக வைத்திருக்கிறார்। हमें भी राजा के रूप में रखा है। ராஜாக்களாக ஆக்கி வைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் हम जो राजा के रूप में नियुक्त किए गए हैं, இப்படிப்பட்ட அவசரமான காரியங்களை செய்யும் போது, ऐसे कोई जल्दबाज भरे काम करने से, புத்தியமான காரியங்களை செய்யும் போது, कोई मूर्खता का काम करने से, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் அழைப்பை இழந்து அபிஷேகத்தை இழந்து ராஜ்யபாரத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்। आज के दिन परमेश्वर में कई लोग जो अपनी बुलावा और अभिषेक को और अपनी प्रतिष्ठा को भूलकर बहुत ही खो दिए हैं। அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே புத்தியமாய் காணப்படுகிற முதல் புத்தியீனம், परमेश्वर के लोगों के अंदर सबसे पहली मूर्खता அவசரம் என்கிற ஒரு புத்தியீனம்। जल्दबाज रूपी मूर्खता। இந்த அவசரம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற முதல் புத்தியீனம்। यही सबसे पहली मूर्खता है जो मनुष्य के अंदर होती है, जल्दबाज। இந்த அவசர குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது। परमेश्वर के लोगों के अंदर ये जल्दबाज नहीं होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார்। अब्राहम को परमेश्वर ने प्रतिज्ञा दिया। 75வது வருஷத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார்। 75वां उम्र में परमेश्वर ने उसे प्रतिज्ञा दी, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், मैं तेरे वंश को आशीष दूंगा, உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், तेरा वंश आशीष का मूल होगा, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் திரளாயிருக்கும், तेरे पीढ़ियां जो है आकाश के तारों के समान और समुद्र के किनकों के समान होंगे। கர்த்தர் வாக்கு பண்ணினார்। परमेश्वर ने वाचा दिया। 75வது வயதிலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்। 75वां उम्र में परमेश्वर ने वादा किया। ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்திருந்தார்। उसने बड़े इंतजार तो किया कि परमेश्वर का प्रतिज्ञा पूरा होगा, ஆனா ஆபிரகாமால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் பொறுமையாய் இருக்க முடியவில்லை। लेकिन अब्राहम परमेश्वर का वादा पूरा होने तक इंतजार नहीं कर पाया। சாராள் சொல்லுகிறாள், सारा कहती है, இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீ சேர்த்துக்கொள்ளும், इस दासी स्त्री जो हजीरा है उसे अपने साथ ले लो। ஒருவேளை இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாய் நம்முடைய வீடு கட்டப்படும், यदा कदाचित इस दासी स्त्री हजीरा के द्वारा हमारा घर बनाया जाएगा। அவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து சாராள் புத்தியமாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்। परमेश्वर की प्रतिज्ञा को भूलकर सारा वहां पर एक मूर्ख बात बताती है। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 15 வருஷம் காத்திருந்தார்। परमेश्वर का प्रतिज्ञा पूरा होने के लिए 15 साल इंतजार किया, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை। लेकिन परमेश्वर की प्रतिज्ञा को नहीं पाया। மனைவியுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து अपनी पत्नी की बात को मानकर புத்தியமான ஒரு காரியத்தை செய்து एक मूर्ख भरे बातों को करके 86வது வயதிலே अपने 86 साल में ஆகார் மூலமாய் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தார்। हजरा के द्वारा इश्माइल का जन्म दिया। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்த அவசரம் अब्राहम के जीवन में हुई जल्दबाज தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
स्वभाव होती है தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. वो परमेश्वर के लोगों के अंदर बिल्कुल नहीं होना चाहिए। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலே நாம் பொறுமையாய் இருப்போமா? जब तक परमेश्वर का वादा पूरा नहीं होता तब तक यदि हम उसकी इंतजार करते रहेंगे அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். वही हमारे लिए आशीष का कारण बनेगा। அப்படி இல்லாவிட்டால் यदि वैसा ना हो, எப்படி இஸ்மவேல் சந்ததியார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியாய் இருக்கிறார்களோ जैसे इस्माइल की पीढ़ियां, इस्माइल की वंश जो परमेश्वर के लोगों की वंश का विरोधी बने, அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அவசர புத்திக்கு இடம் கொடுத்து செயல்படும் போது उसी प्रकार परमेश्वर के लोग हम भी अपने जल्दबाज के घून से कार्य करते समय அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அதுக்கு நமக்கு தொல்லையாகவே முடிந்துவிடும். वो हमारे जीवन भर के लिए हमारे लिए पीड़ा बन जाएगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। தேவனுடைய பிள்ளைகள் இது ஒரு புத்தியமான ஒரு காரியம். परमेश्वर के लोग ये एक मूर्खता की बात है, புத்தியமான ஒரு காரியம். ये एक मूर्खता की बात है। அவசரப்படக்கூடாது. जल्दबाज ना करे என்ன ஒரு காரியத்துக்கு कोई किसी भी काम के लिए। நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். हम अपनी आंखें परमेश्वर की ओर उठाना है। கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். एक परमेश्वर का सेवक था, அவருக்கு அதிகமான ஒரு பண தேவை ஏற்பட்டது. उसके लिए एक दिन बहुत ही पैसे की जरूरत पड़ी। கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு वो காத்திருந்தார். बड़े विश्वास से इंतजार करते बैठा था कि परमेश्वर मेरी जरूरतों को पूरा करेगा। ஆனால் கடைசி வரைக்கும் தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாமல் आखिरी तक वो परमेश्वर पर रखा हुआ विश्वास में जारी न रह पाया। ஒரு குறிப்பிட்ட மனிதரிடத்திலே கடந்து போய் वो किसी मनुष्य के पास गया, தேவையான தனக்கு தேவையான பணத்தை கடனாக வாங்கி கொண்டு வந்தார். उसके हाथ से जितना पैसा चाहिए था उतना खर्चा उठा ले आया। அவர் கடன் வாங்கிவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது जैसे वो खर्चा लेकर घर के भीतर प्रवेश किया, அங்கு ஒரு சகோதரியாக கடந்து வந்தார்கள். वहाँ एक बहन आई। அவர்கள் பாஸ்டரிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். वो पास्टर जी के पास प्रार्थना करने के लिए आई। அவர்கள் ஜெபித்து முடித்த பிறகு वो प्रार्थना खत्म होने के बाद அவர்கள் காணிக்கையாக ஒரு கவரை கொடுக்கிறார்கள். उन्होंने दान के रूप में एक कवर दिया। அந்த கவரை திறந்து பார்க்கும்போது उस कवर को जब खोलकर देखा, இவருக்கு எவ்வளவு பண தேவை அவசியப்பட்டதோ जितना रकम की जरूरत इस सेवक को था அவ்வளவு பணம் அந்த கவர்ல இருந்தது. उतना सारा रकम उस कवर के अंदर था। ஊழியக்காரர் நினைக்கிறார், तब सेवक ने सोचा, நான் விசுவாசத்திலே காத்திருந்தேன். मैं विश्वास में बाट जोता रहा, கடைசி வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாமல் लेकिन मैं आखिरी तक उसे नहीं जो पाया। அவசரப்பட்டு நான் கடன் வாங்கிவிட்டேன். जल्दबाज करते हुए मैंने उधारी ले लिया, தினமாய் ஒரு காரியத்தை நான் நடப்பித்து விட்டேன். मैंने मूर्खता की बात कर दी है। கர்த்தரின் மேல் கர்த்தருடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை முடிவு வரை காத்துக்கொள்ளாமல் போய்விட்டேன். मैं यहोवा पर रखा हुआ विश्वास को आखिरी तक में संभाल नहीं पाया। என்று வருத்தப்பட்ட ऐसे बड़े खेदित हुआ। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவசரம் என்பது இருக்க கூடாது. हमारे भी जीवन में बिल्कुल जल्दबाज नहीं होना चाहिए। நாம் கர்த்தரை நம்பி இருப்பது உண்மையானால் यदि हम यहोवा पर भरोसा रखें, ये सच है। ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். आप लोग परमेश्वर पर रखे हुए भरोसे में स्थिर रहना है। கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். यहोवा पर रखे हुए विश्वास में स्थिर रहना है। ஒரு தம்பதியார் திருமணம் முடித்திருந்தார்கள். एक जोड़ी थे जो अभी नए नए शादी किए थे। அவங்களுக்கு பல வருஷங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லை. उनको कई साल होने के बाद भी बच्चे का भाग्य न मिला। கர்த்தர் ஒரு குழந்தை தருவார் என்று விசுவாசத்தில் இருந்தார்கள். वो बड़े विश्वास से थे कि हमको परमेश्वर अवश्य बालक देगा। ஆனால் எல்லாரும் சொன்னார்கள், लेकिन सबने कहा, உங்களுக்கு வயதாகி கொண்டு போகிறது, तुम्हारा उम्र बढ़ते जा रहा है, நீங்கள் ஏதோ ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளருங்கள். आप किसी न किसी बच्चे को दत्तक में लेकर पाल लीजिए। இப்படி மற்றவர்கள் ஆலோசனை சொன்னபோது ऐसे जब दूसरों ने आलोचना किया, மற்றவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து दूसरों की सम्मति मानकर, அவசரப்பட்டு जल्दबाज करके ஒரு குழந்தையை எடுத்து கொண்டு வளர்த்தார்கள். किसी बच्चे का दत्तक लेकर उन्होंने पालन पोषण किया। இந்த குழந்தையை எடுத்து கொண்டு வளர்த்த போது जब उस बच्चे का पालन पोषण किया, இவர்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். इनको भी परमेश्वर ने एक बच्चा दे दिया। தேவனுடைய பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள். वो बड़े खेदित हुए। கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார். हम परमेश्वर पर भरोसा रखे थे। கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் வரையிலும் जब तक यहोवा हमारे जीवन में अद्भुत काम नहीं करता, முழுவதுமாய் காத்திருக்க முடியாமல் पूरी तरह से बाट न जोते हुए, அவசரப்பட்டு ஒரு குழந்தையை தத்தெடுத்தோம். जल्दबाज करते हुए हमने किसी बच्चे को दत्तक में ले लिया। கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். लेकिन परमेश्वर ने हमारे लिए एक बड़ा अद्भुत काम किया है। ஆவிக்குரியவர்களுடைய உள்ளத்திலே இது ஒரு பெரிய உணர்த்துதலையும் ஒரு மனசாட்சி வேதனையும் உண்டாக்குகிறது.
வேதனையாக்குகிறது. आत्मिक रीति से परमेश्वर उनके मन में बहुत बड़ा खेद और एक प्रकार का बहुत परिणाम कर दिया। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के वचन को सुनने वाले आप भी परमेश्वर के लोगों, நீங்களும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் आप भी कोई भी बात क्यों न हो, கர்த்தரை நம்புவது உண்மையானால், यदि आप परमेश्वर पर भरोसा रखे हो ये सच है, கர்த்தரை விசுவாசிப்பது உண்மையானால், यदि आप यहोवा पर विश्वास रखते हो ये सच है, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசத்தோடு வாய் திறந்து அறிக்கை செய்ய आप लोग विश्वास के साथ अपना मुंह खोलकर कबूल कीजिए। நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். मैं जो भरोसा करता हूँ यहोवा के द्वारा ही मिलेगा। நான் நம்புவது கர்த்தராலே வரும். मैं जो भरोसा करता हूँ वो यहोवा के द्वारा ही मिलेगा। அது சிறியதோ பெரியதோ, वो छोटा हो या बड़ा, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியம், परमेश्वर हमारे लिए जो देना चाहता है அது கால தாமதமானாலும் वो भले देरी भी हो जाए, அது நன்மையாகவே கர்த்தர் நமக்கு நடத்தி वो தருவார். भलाई के तौर पर ही परमेश्वर सब कुछ उसे पूरा करेगा। அவசரப்பட்டு மாம்சீக காரியங்களில் செயல்படும் போது जल्दबाज करके शारीरिक रीति से कुछ करने पर தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்பை இழந்து போக வைக்கிறது. वे परमेश्वर के लोगों की बुलावा को नष्ट कर देता है தேவனுடைய பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை ராஜ்யபாரத்தை இழக்க வைக்கிறது. और वो परमेश्वर के लोगों के अभिषेक और शासन को छीन लेता है। இந்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்க इस வேண்டும். विषय में परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहना है। எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். मिस्र देश में इजरायली लोग दासीन बनकर बैठे थे। எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்தார். परमेश्वर ने यही चाहा कि इजराइल लोगों को मिस्र देश से बाहर ले आए। இதற்காக கர்த்தர் மோசேயை அழைத்தார். इसीलिए परमेश्वर ने मूसा को बुलाया। மோசேயை ஆண்டவர் அழைத்து, मूसा को परमेश्वर ने बुलाकर நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் तू इजराइल लोगों को मिस्र देश से बाहर ले आना है என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். ऐसे कहते हुए परमेश्वर ने उनसे बातें किया। இவர் ராஜா அரண்மனையிலே अब राजा के महल में அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது वो जब जी रहा था அவனுக்கு தெரியும், वो जानता था என்னுடைய கையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் मेरे ही हाथों से परमेश्वर इजरायलियों को उद्धार देगा। என்று இருதயத்தில் நினைத்திருந்தார். ऐसे मन में सोचा था, ஆனால் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் நாள் வரைக்கும் காத்திருக்க முடியவில்லை. लेकिन परमेश्वर की क्रिया पूरा होने तक उसकी बाट नहीं जो पाया। அரண்மனையிலிருந்து ஒரு நாள் வெளியே வரும்போது एक दिन महल से जब बाहर निकला ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரெயனும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். वहां पर एक इब्रानी और एक इजरायली व्यक्ति एक दूसरे से लड़ रहे थे எகிப்தியனை கொன்று புதைத்து போட்டார். और मिस्री व्यक्ति को वहां पर उसे घात करके उसे तफना दिया। அவன் மனசில் நினைத்தது, उसने मन में यही सोचा, எகிப்தியனும் எபிரெயனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ये मिस्री और इब्रानी जो है एक दूसरे से लड़ रहे हैं, இந்த எகிப்தியனுடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிப்பது என்னுடைய காரியம். मिस्री के हाथ से इजरायलियों को छुड़ाना मेरा काम है। இப்படித்தான் கர்த்தர் என்னை கொண்டு விடுதலை கொடுப்பார் इसी ऐसे ही परमेश्वर छुटकारा देगा। என்று நினைத்து அவசரப்பட்டு கிரியை செய்ய ऐसे ஆரம்பித்தார். सोच कर बड़े जल्दबाज करके काम करने लगा। விளைவு लेकिन उसका परिणाम क्या हुआ? 40 வருஷம் வனாந்தரத்தில் அழிய வேண்டிய நிர்பந்தமான நிலைமை உருவாகிற்று. 40 साल जंगल में भटकना पड़ा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के सम्मुख में धीरज रखना है, நாம் காத்திருக்க வேண்டும். हम बाट जोड़ना है। அப்படினால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम इन बातों में स्थिर रहना है। அவசர குணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற புத்தியீனமான ஒரு காரியம். परमेश्वर के लोगों के जीवन में जो जल्दबाज होता है वो मूर्खता की बात है। ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டான். एक व्यक्ति था जो बहुत गरीब था। கதை சொல்றேன் கதை. मैं आपको कहानी बता रही हूँ। அவர் ரொம்ப கஷ்டப்படும் போது जब वो बहुत ही गरीब था, காட்டுல போய் விறகு வெட்டி பிழைத்துக் கொண்டிருந்தார். जंगल में जाकर लकड़ी काटकर ही उसी के द्वारा अपना जीवन गुजारा करता था। களைப்பின் மிகுதினாலும் ஒரு மரத்தடியிலே படுத்து தூங்கினார். एक दिन बहुत ही थकावट होने के कारण किसी पेड़ के नीचे सो गया। கதை ये एक कहानी है, கதை சொல்றேன். आपको मैं एक स्टोरी बता रही हूँ। அவர் மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது जब वो एक पेड़ के तले सो रहा था கடவுள் வந்தார். तब वहां पर एक देवता आया। அவர் வந்து கேட்டிருக்கிறார், उससे आकर पूछा, உனக்கு என்ன வேணும்? तुझे क्या चाहिए? அவர் சொன்னாரு, तब उसने कहा, ஆண்டவரே हे प्रभु, நான் ஒவ்வொரு நாள் விறகு வெட்டி கஷ்டப்பட்டு நான் சாப்பிடுகிறேன். मैं हर दिन लकड़ी काट काट कर बड़े मेहनत करके ही भोजन करता हूँ। இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில மாறணும். ये तकलीफ मेरे जीवन से दूर होना है நான் சுகமா இருக்கணும். और मैं सुखी रहना है। என் வறுமை மாறணும் அப்படின்னு சொன்னார். मेरे कंगालपन दूर होना है। அப்போ கடவுள் तब
तब उस ईश्वर ने कहा, அவனுக்கு ஒரு வார்த்தை கையில கொடுத்து उसके हाथ में एक बदक दिया இந்த வார்த்தை நீ கொண்டு போ, और कहा कि इस बदक को ले जा, இந்த வார்த்தை உனக்கு முட்டை தரும், ये बदक तुझे रोज अंडा देगा அந்த முட்டை வந்து பொண்ணு முட்டையா இருக்கும், और वो अंडा जो है सोने का अंडा रहेगा, அதை விற்று நீ உன் தரித்திரத்தை மாற்றிக்கொள் என்று சொன்னார். उसे तू बेचना और तेरी कंगालपन को दूर कर लेना। அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். वो उस बदक को ले आया अपने घर में। அந்த வீட்டுக்கு வந்த போது வீட்டுல பொன் வாத்து முட்டை இட்டது பொன் முட்டை. घर में आकर देखा कि बदक जो है सोने का अंडा देने लगा। இவருக்கு ரொம்ப சந்தோஷம். अब ये बहुत खुश हो गया। அந்த முட்டையை விற்றார். उसने उस अंडा को बेचा நல்ல சுகமா இருந்து வாழ்கிறார். और अभी सुखी होकर जीवन बिताने लगा। ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டை விழுகிறது. प्रतिदिन एक एक सोने का अंडा देने लगा। அவருடைய வாழ்க்கையில் இருக்க வறுமை கொஞ்சம் கொஞ்சமா மாறுகிறது. उसके जीवन में जो कंगालपन था वो थोड़े थोड़े दूर होने लगा। இப்பொழுது மனுஷனுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம், अब उस मनुष्य के मन में एक इच्छा, டெய்லி இந்த தங்க முட்டைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. रोज इस सोने के अंडा के लिए इंतजार करना पड़ता है। ஒரு நாள் ஒரு முட்டைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. प्रतिदिन एक एक अंडे के लिए इंतजार करना पड़ता है। அதனால इसलिए இந்த வார்த்தை கொஞ்சி इस बदक को मैं काट डालूंगा ஒரே நாள்ல और एक ही दिन में அந்த வாத்து வயிற்றுக்குள்ள இருக்கிற அத்தனை முட்டையை ஒன்று போல ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டும். उस बदक के पेट के अंदर जितना भी सोने का अंडा होगा सब एक ही दिन में मैं उठा लूंगा। அவர் நினைத்தார் வாத்து வயிற்றுக்குள்ள நிறைய முட்டை இருக்கிறது. उसने सोचा कि बदक के पेट के अंदर बहुत सोने का अंडा होगा। அவசரப்பட்டு அந்த வாத்தை கொன்று போட்டார், வெட்டினார். जल्दबाज करते हुए उस बदक को काट दिया। வெட்டின போது வயிற்றுக்குள்ள இருந்தது ஒரே ஒரு தங்க முட்டை. जब बदक को काटा तो देखा कि पेट के अंदर केवल एक ही सोने का अंडा था। மிகுந்த வருத்தப்பட்டார். वो बहुत ही खेदित हुआ। என்னுடைய அவசர புத்தினாலே मैं अपनी जल्दबाज के कारण இந்த வாத்தை நான் கொன்றேன். इस बदक को मैंने मार डाला। அந்த வாத்து வயிற்றுக்குள்ள இருந்த ஒரே ஒரு முட்டை. इस बदक के पेट के अंदर केवल एक ही सोने का अंडा था। கடவுள் அவனுக்கு ஒரு வரமாக அந்த காரியத்தை நன்மையாய் கொடுத்திருந்தார். परमेश्वर ईश्वर ने उसे एक तोहफा के तौर पर उसे दिया था ஒவ்வொரு நாள் ஒரு தங்க முட்டையை எடுத்து நீ சுகமாய் வாழு என்று சொல்லி இருந்தார். और कहा था कि प्रतिदिन इस सोने के अंडा को लेकर तू सुखी रहे। அவசரப்பட்டு எல்லா முட்டையும் ஒரே நாள்ல எடுக்க வேண்டும் என்று வாத்தை கொன்று போட்டார். जल्दबाज करते हुए हर सारे सोने के अंडे को एक ही दिन में पाने की इच्छा में सब उस बदक को मार डाला। வாத்து மரித்து போனது. अब बदक मर गया। அதுக்கு பிறகு இருந்து அவ வேதனைப்படுகிறார். उसके बाद बैठकर उसने बड़ी खेदित किया। புத்தியமான காரியங்களை செய்யும் போது जब मूर्खता की बातें करते அது हैं வாழ்நாள் முழுவதும் வேதனையாக वो முடிகிறது. जिंदगी भर हमारे लिए दर्द देता है। ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், एक बात जान लीजिए, அவசரம் என்கிற ஒரு குணாதிசயம் ये जल्दबाज करने की जो आदत होती है, அது தமிழ்ல பழமொழி சொல்வார்கள், तमिल में एक ऐसी कहावत है, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். जो जल्दबाज करता है उसके लिए दिमाग बहुत कम होता है। ஆத்திரக்காரனுக்கு புத்தி கம்மி. जो जल्दबाज करता है उसके लिए दिमाग बहुत कम होता है। நம்ம புத்தி கம்மியா இருக்கிறதுனால उसका दिमाग बहुत कम चलता है, इसलिए அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து वो जल्दबाज करके कुछ काम करने को देखता है தங்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தையும் இழந்து போகிறார்கள். और अपनी बुलावा, अभिषेक और शासन के अधिकार को खो देते हैं। ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात जान लीजिए, அவசரம் என்கிற ஒரு குணாதிசயம் இருக்குமேயானால் यदि जल्दबाज करने की आदत आपके भी अंदर हो, அது புத்தியீனமான ஒரு காரியம். वो भी एक मूर्खता की बात है। அது உங்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தையும் அழித்து போடும். वो आपकी बुलावा, अभिषेक और शासन का अधिकार को आपसे नष्ट कर देगा। அந்த அவசரம் என்கிற குணாதிசயத்திலிருந்து விடுதலை பெற்று उस जल्दबाज करने की आदत से मुक्त होकर கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் வரையில் நீங்கள் காத்திருப்பீர்களானால் यदि प्रभु की क्रिया प्रकट होने तक उसकी इंतजार करते रहेंगे, நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், आप बड़े धैर्य से कह सकोगे, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். मैं यहोवा की बड़े धीरज से मैंने यहोवा की बाट जोते रहा। அவர் என்னிடமாய் சாய்ந்து எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்ல முடியும். वो मेरे पास निकट आकर मेरी उत्तर दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் पहले इतिहास की पुस्तक 21வது அதிகாரம் 21वां अध्याय, அப்படி 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் यदि आप 8वां वचन पढ़ोगे, दाऊद ने परमेश्वर से कहा, यह काम जो मैंने किया वह महापाप है, परंतु अब अपने दास का अधर्म दूर कर, मुझसे तो बड़ी मूर्खता हुई है। தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், यहाँ पर दाऊद कहता है,
நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். ये काम जो मैंने किया है ये महापाप है। இப்பொழுது உம்முடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். अब अपने दास का अधर्म दूर कर, வெகு புத்தியினமாய் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்கிறார். मुझसे तो बड़ी मूर्खता हुई है, வெகு புத்தியினமாய் இந்த காரியத்தை செய்தேன். मुझसे बड़ी मूर्खता हुई है। கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது इस घटना को जब हम पढ़ते हैं, தாவீது தன்னை ஒரு புத்தியீனன் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார். यहाँ पर दाऊद अपने आप को एक मूर्ख व्यक्ति का मान लेता है। சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தான் இந்த தாவீது. ये दाऊद जो समस्त इजराइलियों का राजा था, இவன் ராஜாவாய் இருக்கும்போது जब वो एक राजा था, ஒரு நாள் இந்த தாவீதின் ராஜாவின் இருதயத்திலே एक दिन इस दाऊद के मन में சாத்தான் ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். शैतान ने उसको बहकाया அவனுடைய ராஜ்யபாரத்தில் ஜனத்தை தொகையிடும்படியாய் அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டாக்கிச்சு சாத்தான். कि उसके राज्य में लोगों की गिनती करने के लिए शैतान ने उसके मन को उस्काया। தன் இருதயத்தில் தோன்றின எண்ணம் उसके मन में जो विचार उठा, சாத்தான் ஏவினான் என்பதை அவன் அறியாமல் शैतान ने उसे उकसाया, इसे न जानते हुए கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் परमेश्वर के आशीर्वाद के विरोध அவன் சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து वो शैतान की उकसाने की बात मानकर ஜனத்தை தொகையிட ஆரம்பித்தார். प्रजा की गिनती करने लगा। இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பொல்லாப்பாய் இருந்தது. ये काम जो उसने किया ये परमेश्वर की नजर में महापाप निकला। அதனால கர்த்தர் காத்திற்கு தீர்க்கதரிசி அழைத்து इसलिए परमेश्वर ने गात नामक नबी को बुलाया அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி அனுப்புகிறார். और गात नबी से परमेश्वर कहता है, நீ செய்த இந்த காரியம் பயங்கரமானது, பொல்லாப்பான காரியம். तुमने जो ये काम किया है ये महापाप है। நீ ஒரு புத்திரமான காரியத்தை செய்திருக்கிறீர். तुमने बड़ी मूर्खता की बात की நீ है। செய்த பாவத்துக்கு தண்டனையாக तुमने जो पाप किया है इसका दंड, 3 வருஷம் பஞ்சம் வேண்டுமா? क्या तुमको 3 साल की अकाल जरूरत है அல்லது 3 மாதம் या 3 महीने की, உன் சத்துருக்களின் பட்டயம் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டுமா? या तेरे शत्रु की तलवार तेरा पीछा करना है, அல்லது या ஒரு நாள் एक दिन ஒரு பெரிய சங்காரம், बहुत बड़ा गात, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் உனக்கு வேணுமா? यहोवा का तलवार जो तलवार रूपी कोई प्रकार की मरी महामारी होना है। சாத்தானுடைய ஏவுதலினாலே ஜனத்தை தொகையிட்டான் தாவீது. शैतान की उकसाया जाने पर दाऊद ने लोगों की गिनती की। இது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பெரிய பாவமாய் இருந்தது. ये परमेश्वर की नजर में बहुत बड़ा विरोध या पाप लगा। தாவீது தான் செய்த காரியம் ஒரு புத்திரமான காரியம் என்று ஒத்துக்கொண்டார். दाऊद अपने आप को मान लिया कि मैंने मूर्खता की बात की है। பாவத்துக்கு தண்டனையாக वहाँ पर पाप के दंड में கர்த்தர் கேட்கிறார், वहाँ पर परमेश्वर उससे पूछता है, உன் தேசத்தில் உன் ராஜ்யபாரத்தில் 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? क्या तेरे राज्य काल में 3 महीने तक अकाल पड़ना है, அல்லது 3 மாதம் உன் பகைஞர்கள் உன்னை எதிர்த்து வந்து நீ யுத்தம் செய்ய வேண்டுமா? या 3 महीने तक तेरे विरोधी तुझे नष्ट करते रहना है, அல்லது ஒரே ஒரு நாள் சங்காரம் 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா அப்படின்னு கேட்கிறார். पूछता है कि 3 दिन तक यहोवा की तलवार चलना है या महामारी चलना है। தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता है, நான் இந்த காரியத்தை ஒன்றும் செய்ய முடியாது. मैं इस काम में कुछ नहीं कर सकता। கர்த்தருடைய கரத்தை நோக்கி परमेश्वर की नजर हाथों को देखते हुए கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். मैं बड़े संकट में पड़ा हूँ। இப்பொழுதும் நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. अब भी मैं यहोवा के हाथ में गिरूं। கர்த்தருடைய கையில் விழுவேனாக. मैं यहोवा के हाथ में गिरूं, கர்த்தருடைய இரக்கம் மகாபெரியது. क्योंकि उसकी दया बहुत ही बड़ी है। நான் மனுஷனுடைய கையில் விழாதிருப்பேனாக मनुष्य के हाथ में मुझे नहीं पड़ना है, என்று தாவீது சொன்னார். ऐसे दाऊद ने कहा। இப்படி சொன்னதுனாலே ऐसे कहने से கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை அனுப்பினார். इजरायलियों में वहां पर महामारी फैला गई, இதனால இஸ்ரவேலிலே 70,000 பேர் செத்து போனார்கள். जिसके कारण वहां पर 70,000 लोग पुरुष मर मिटे। அந்த கொள்ளை நோயினால 70,000 பேர் செத்து போனார்கள். उस मरी फैलने के कारण 70,000 पुरुष मर मिटे। இந்த சாவு நேர்வதற்கு காரணம் ये मृत्यु होने का कारण क्या है? தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த புத்திரமான காரியம். दाऊद के जीवन में हुई मूर्खता की बात, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய புத்திரமான காரியம். परमेश्वर के लोगों के जीवन में होने वाली ये मूर्खता की बात यही है। ஆவியானுடைய ஏவுதல் என்ன, சாத்தானுடைய ஏவுதல் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாமல் செயல்படுகிற ஒரு காரியம். पवित्र आत्मा की उकसाना क्या होती है और शैतान की उकसाना क्या होता है, इसे नहीं समझने से கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலும் கவனமாய்
இருக்க வேண்டும். परमेश्वर के लोग इन बातों में अधिक ध्यानपूर्वक रहे। நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணமெல்லாம் தேவனால் அருளப்படுகிற எண்ணம் என்று எண்ணக்கூடாது. हमारे मन में जो भी विचार उठता है सब परमेश्वर के द्वारा ही बताया जा रहा है, इसे नहीं मानना है। நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியமெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறது என்று நினைக்க கூடாது. हमारे मन में जो भी विचार उठता है सब परमेश्वर के द्वारा ही हो रहा है, ऐसा नहीं सोचना है। தாவீதுடைய இருதயத்தை சாத்தான் ஏவினார். दाऊद के मन को शैतान ने उकसाया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் உண்டாகிற எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிறது என்று நினைக்க கூடாது. हमारे भी मन में जो भी बातें उठती है सब पवित्र आत्मा के द्वारा ही उकसाया जाता है, ऐसा नहीं मानना है। நம்ம கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலுக்கும் पवित्र आत्मा जी की उकसाने में சாத்தானுடைய ஏவுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்கிற அறிவு, ஒரு பகுத்தறிவு தேவனுடைய மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது. शैतान की उकसाने के बीच में क्या भेद है, इसे परमेश्वर का व्यक्ति जरूर जानना है। அப்படி நாம் செய்யாதிருந்தால் यदि वैसा हम नहीं करेंगे, மனசுல எழுப்புற காரியமெல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்று நினைத்து கிரியை செய்யும் போது मन में जो भी बातें उठती है सारी बातों को हम परमेश्वर की विचार समझकर அது புத்தியமான காரியமாய் இருக்கிறது. मूर्खता की काम कर बैठते हैं, அதன் விளைவு மகா பயங்கரமாய் இருக்கிறது. जिसका परिणाम महाभयंकर होती है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் சில குறிப்பிட்ட காரியங்களில் நம்மளால் முடிவெடுக்க முடியாதபடிக்கு தடுமாறுகிறோம். हमारे भी जीवन में हम किसी नियुक्त बातों में कोई प्रकार का निर्णय नहीं ले पाते हैं। இது ஆவியானுடைய ஏவுதலா, क्या ये पवित्र आत्मा जी की उकसाना है இது சாத்தானுடைய ஏவுதலா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. या शैतान का उकसाया गया हुआ बातें हैं, इसे हम समझ नहीं पाते हैं। இதற்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பகுத்தறிகிற அறிவு உண்டாயிருக்கிறது. जिसके लिए हमारे अंदर भेद करने वाली एक आत्मा हमारी होना जरूरी है। ஒரு ஸ்தாபனத்திலே ஒரு ஊழியக்காரர் ஐக்கியப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். एक स्थापना में एक सेवक जो है अपना संबंध संगति रखकर उनके साथ सेवा कर रहा था। ஆனா தேவனே அவரை அழைத்து அபிஷேகித்து அந்த ஸ்தாபனத்திலே கொண்டு இணைத்தார். परमेश्वर ने ही उनको बुलाया, उनको अभिषेक किया और सेवा में उस स्थापना के साथ जुड़ाया। ஆனா மனைவி பிள்ளைகளோடு இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். वो पत्नी बच्चों के साथ रहते हुए उस सेवा को जारी किया। ஸ்தாபனம் அவருக்கு எந்த உதவி செய்யவில்லை. स्थापना के लोगों ने उसकी कोई मदद नहीं की। ஸ்தாபனம் அவரை எட்டி கூட பார்க்கவில்லை. स्थापना के लोगों ने उसकी ओर मुड़कर भी नहीं देखा। பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ரொம்ப வறுமையினால கஷ்டப்பட்டார். बच्चों को रखते हुए बड़े तकलीफ और गरीबी में दिन गुजारा। ஒரு நாள் ராத்திரி குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். एक दिन रात को पूरे परिवार बैठकर प्रार्थना कर रहे थे। ஜெபிக்கும் போது प्रार्थना करते समय மனைவி சொன்னாள், पत्नी ने कहा, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். पवित्र आत्मा जी मुझसे कह रहा है, இந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே போனால் इस स्थापना से यदि हम बाहर चले जाएंगे, கர்த்தருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि मैं तेरा सेवा को आशीष करूंगा। மனைவி இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார் என்று சொன்னபோது जब पत्नी ने कहा कि ये बातें मुझे परमेश्वर ने कहा है, புருஷனும் மனைவி சொன்ன வார்த்தையை நம்பி पति भी पत्नी की बात मानकर ஸ்தாபனத்தை விட்டு வெளியே போனார். स्थापना छोड़कर चले गए। வெளியே போன போது बाहर जाने के बाद அந்த ஊழியக்காரன் அழைப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போனார். वो सेवक जो है अपना अभिषेक और बुलावा खो दिया। தேவனுடைய பிள்ளைகள் புத்தியமான காரியத்தை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग मूर्खता की बातों की ओर ध्यान देना है। புத்தியமான காரியம் मूर्खता की बात। ஆவியானுடைய ஏவுதல் என்ன? पवित्र आत्मा की उकसाना कैसी होती है? சாத்தானுடைய ஏவுதல் என்கிற புரிந்து கொள்கிற சக்தி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். शैतान की उकसाना किस प्रकार होती है, इसका जानकारी हमारे अंदर जरूर होना है। இருதயத்தில் தோன்றுகிற எண்ணமெல்லாம் ஆவியானவர் தருகிற எண்ணம் என்று நினைத்து செயல்படுவது புத்தியமான ஒரு காரியம். हमारे मन में उठने वाली सारी बातें पवित्र आत्मा के द्वारा ही उकसाया जाता है, ऐसा सोचना बड़ी मूर्खता की बात है। வேதத்தில் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में इस प्रकार पढ़ते हैं, என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती की पुस्तक அவருடைய 12வது அதிகாரம் उसके 12वां अध्याय அவருடைய 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसके 11 वचन में हम पढ़ते हैं, तब आरोन मूसा से कहने लगा, हे मेरे प्रभु, हम दोनों ने जो मूर्खता की वरन पाप भी किया, यह पाप हम पर न लगने दे। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆரோன் மோசேயை நோக்கி, हारून मूसा से कहता है, என் ஆண்டவனே, हाँ मेरे ईश्वर, நாங்கள் புத்தியமாய் செய்த இந்த பாவத்தை हमने जो ये मूर्खता की है எங்கள் மேல் சுமத்தாதீர். हम पर न लगने दे। நாங்கள் புத்தியமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீர். हम दोनों ने जो मूर्खता की है ये पाप हम पर न लगने दे। இவர்கள் செய்த பாவம் என்ன? इन्होंने क्या पाप किया? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணினார். मूसा जो है कुशी स्त्री
किया था। இந்த எத்தியோப்பியா ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினது ஆரோனுக்கு மிரியாமுக்கு இஷ்டமில்லை. ये मूसा ने जो कुशी स्त्री से विवाहित किया था, इसे मरियम और हारून पसंद नहीं करता था। எத்தியோப்பிய ஸ்திரீ இந்த ஆரோனுக்கு மிரியாமுக்கு இஷ்டமில்லாத காரணத்தினாலே इस कुशी स्त्री के कारण जो है हारून और मरियम पसंद नहीं करते थे। ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து கொண்டு दोनों मरियम और हारून மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். मूसा के विरुद्ध उसकी निंदा करने लगे। மோசே சிறியவன், मूसा छोटा था, மோசேக்கு அண்ணன் ஆரோன், मूसा का बड़ा भाई हारून, மோசேக்கு அக்கா மிரியா, मूसा का बड़ी बहन मरियम। அண்ணனும் அக்காவும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். मूसा के भाई और बहन दोनों मिलकर उसकी निंदा करने लगे। மோசே கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ? क्या केवल मूसा के द्वारा ही बातें करता है परमेश्वर? கர்த்தர் எங்களை கொண்டு பேசினதில்லையோ? क्या परमेश्वर हमारे द्वारा नहीं बातें करता? என்று மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசினார்கள். ऐसे मूसा के विरुद्ध जो है मरियम और हारून ने अपना मुंह खोला। இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि इन बातों को पर यहोवा ने सुनी। இந்த வார்த்தை கர்த்தர் கேட்டார். जो इन बातों को जब यहोवा ने सुना, கர்த்தர் கேட்டபோது जब यहोवा ने सुना, கர்த்தர் சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर कहता है மோசே பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் சாந்த குணமுள்ளவன். मूसा पृथ्वी भर के रहने वाले सब मनुष्यों से अधिक नम्र स्वभाव का है। கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறார். इसलिए कि मूसा आमने सामने से परमेश्वर से बातें करता था। என் தாசனாகிய மோசே मेरा दास मूसा என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். मेरे सब घराने में विश्वास योग्य है। நான் அவனுடன் மறைமுகமாக அல்ல, उससे मैं गुप्त रीति से नहीं முகமுகமாகவும் परंतु आमने सामने பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். और प्रत्यक्ष होकर बातें करता हूँ। அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறார். वो यहोवा का स्वरूप को निहारता है। இப்படி இருக்க इस प्रकार होते हुए நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச तुम मेरे दास मूसा की निंदा करते हुए உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? क्यों नहीं डरे? கர்த்தர் சொல்லுகிறார், वहाँ पर परमेश्वर कहता है எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினார். उसने कुशी स्त्री से विवाह किया। அது அண்ணனுக்கு அக்காவுக்கு பிடிக்கல. वो बड़े भाई को और बड़े बहन को पसंद नहीं था। ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாங்க. दोनों एक हो गए, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. मूसा के विरुद्ध निंदा करने लगे। மோசே கொண்டு தான் பேசினாரா? क्या मूसा के द्वारा केवल बात किया? எங்களை கொண்டு பேசவில்லையா? क्या हमारे द्वारा नहीं बात किया? மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள். मूसा के विरुद्ध निंदा करने लगे। கர்த்தர் சொன்னார், यहाँ पर यहोवा ने कहा மோசே பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவன். मूसा पृथ्वी भर के सब लोगों में नम्र स्वभाव है। நான் அவனோடு மறைபொருளாக அல்ல, मैं उससे गुप्त रीति से नहीं முகமுகமாக பேசுகிறேன். बल्कि आमने सामने होकर बातें करता हूँ, பிரத்யட்சமாய் பேசுகிறேன். प्रत्यक्ष होकर बातें करता हूँ। அவன் என் சாயலை காண்கிறார். वो मेरे रूप को देखा है, அவன் என்னுடைய தாசன். वो मेरा दास है। இப்படி இருக்க ऐसे होते हुए நீங்கள் அவனுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? तुम मेरे दास मूसा की निंदा करते हुए तुम क्यों नहीं डरे? இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னபோது जब परमेश्वर यहोवा ने इन बातों को कहा, மோசேயின் அக்காவாகிய மிரியாம் जो ये मूसा की बहन मरियम थी, ஃபுல்லா வெள்ள குஷ்டரோகம் வந்து वो कोढ़ से हिम के समान श्वेत हो गई। அவருடைய சரீரம் முழுவதும் வெண்குஷ்டமாய் மாறினது. उसका पूरा शरीर जो है खोड़ से श्वेत हो गया। அப்பொழுது அந்த மோசேயின் அண்ணனாகிய ஆரோன் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. तब मूसा का भाई जो हारून है उसने ये शब्द कहा, என் ஆண்டவனே, हे मेरे प्रभु, நாங்கள் புத்திரமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீர். हम दोनों ने जो मूर्खता की है ये पाप हम पर न लगने दे। நியாய தீர்ப்பு உடனடியாக வெளிப்பட்டது. वहाँ पर दंड जो है तुरंत मिला। நியாய தீர்ப்பு உடனடியாக மிரியாமுக்கு சம்பவிக்கிறது. वहाँ पर दंड जो है मरियम को तुरंत मिला। இந்த மிரியாம் குஷ்டரோகியானார். वहाँ पर मरियम जो है कोढ़ी बन गई। இவர்கள் செய்த பாவம் சாதாரண பாவம் அல்ல. इनका पाप को जो कोई साधारण पाप नहीं था, புத்திரமான பாவம். बहुत ही मूर्खता की पाप। இது என்ன பாவம்? ये कौन सी पाप है? இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் மோசேக்கு விரோதமாக जो यहोवा के हाथ में बसा हुआ मूसा के विरोध ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து பேசின காரியம். हारून और मिरियम ने निंदा की हुई बात। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் குறுக்கிட கூடாது. यह परमेश्वर के लोगों के जीवन में ऐसी पाप बिल्कुल न होवे। மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறார். मूसा परमेश्वर से आमने सामने बातें करता था। மோசே கர்த்தருடைய சாயலை காண்கிறார். मूसा परमेश्वर के स्वरूप को देखता था। மோசே கர்த்தருடைய தாசனாய் இருக்கிறார். मूसा यहोवा का दास कहलाया जाता। இப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் பேசுகிற
परमेश्वर के व्यक्ति के विरोध बात करने वाले परमेश्वर की श्राप को पाते இந்த हैं। பாவத்தின் விளைவுதான் மிரியம் குஷ்டரோகியானார். इस पाप का परिणाम से ही ये मरियम कोढ़ीवित स्त्री बन गई। தேவனுடைய பிள்ளைகள் எல்லா பாவத்துக்கும் தண்டனை உண்டு. सब पाप का दंड अवश्य मिलेगा। தண்டனை இல்லாத பாவம் ஒன்றுமில்லை. कोई भी पाप नहीं जिसका दंड नहीं मिलेगा। ஆனால் இப்படிப்பட்ட பாவத்தின் தண்டனையிலிருந்து விலக வேண்டுமானால் लेकिन ऐसे पाप की दंड से यदि हमको दूर होना है, எவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ जिनसे हमको क्षमा मांगना है, அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டு उनके पास जाकर क्षमा मांगकर அவர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது மாத்திரமே விடுதலை கிடைக்கிறது. केवल वो जब हमारे लिए प्रार्थना करते हैं तभी हमको चंगाई या छुटकारा मिलता है। ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, எவர்கள் கர்த்தரிடத்தில் முகமுகமாய் பேசுகிறார்களோ जो कोई यहोवा से आमने सामने बातें करते हैं, எவர்கள் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிறார்களோ जो कोई यहोवा को आमने सामने से दर्शन करते हैं, எவர்கள் கர்த்தருடைய சாயலை காண்கிறார்களோ जो कोई यहोवा के स्वरूप को निहारते हैं, எவர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்களோ जो कोई यहोवा के हाथ में बसे हुए हैं, எவர்கள் கர்த்தருடைய தாசன் தாசி என்று காணப்படுகிறார்களோ जो कोई यहोवा के दास या यहोवा का दासी कहलाया जाता है, இவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுத்தால் इनके विरोध यदि आप कुड़कुड़ाओगे, இவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசினால் यदि इनके विरोध आप निंदा करोगे, அந்த விளைவு उसका परिणाम உங்களுக்கு தண்டனையாக வரும்போது आपके जीवन में जब दंड के रूप में आएगा, அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட उस दंड से छुड़ाया जाने के लिए எவர்களுக்கு விரோதமாய் பேசினீர்களோ जिनके विरोध तुमने बातें किया है, அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு उनके पास जाकर क्षमा मांगने पर அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது மாத்திரமே केवल वे उनके लिए आपके लिए प्रार्थना करने पर ही அந்த தண்டனை உங்களை விட்டு விலகி वो दंड तुमसे दूर होगा। ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளின் கவனமாய் இருக்க इसलिए வேண்டும். परमेश्वर के लोग अधिक चौकस पूर्वक रहना है। மோசே மிகவும் ஜெபிக்கிறார். मूसा अधिक से प्रार्थना किया, கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், यहोवा से कहता है, என் தேவனே அவளை நீர் குணமாக்கு. हे मेरे प्रभु तुम उनको चंगा करो, என் தேவனே அவளை நீர் குணமாக்கு. हे मेरे ईश्वर तू उस पर कृपा कर। மோசே ஜெபித்த போது கர்த்தர் சகோதரியை குணமாக்குகிறார். मूसा की प्रार्थना सुनकर परमेश्वर यहोवा ने अपनी उसकी बहन को चंगा किया। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நீ கவனமாய் இருக்கணும். आत्मिक परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहना है। யோபின் புத்தகம் अय्यूब की पुस्तक அந்த 2வது அதிகாரம் इसका दूसरा अध्याय, அந்த 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் यदि 10वां वचन को आप पढ़ोगे, उसने उससे कहा, तू एक मूढ़ स्त्री की सी बातें करती है। क्या हम जो परमेश्वर के हाथ से सुख लेते हैं दुख न ले? इन सब बातों में भी अय्यूब ने अपने मुंह से कोई पाप नहीं किया। அதற்கு அவள் उसने उससे कहा, அதற்கு யோபு अय्यूब ने कहा, மனைவியை பார்த்து சொல்கிறார், अपनी पत्नी से कहता है, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். तू एक मूढ़ स्त्री की सी बातें करती है। தேவனுடைய கையிலே நன்மை பெற்ற நாமுடைய கையிலிருந்து தீமை பெற வேண்டாமோ? क्या हम जो परमेश्वर के हाथ से सुख लेते हैं दुख न ले? என்று சொல்கிறார். ऐसे कहता है। அப்ப யோபுடைய மனைவி புத்தியீனமாய் பேசுகிறார். यहाँ पर अय्यूब की पत्नी मूढ़ बातें कहती है। யோபுடைய மனைவி ஒரு பைத்தியக்காரியை போல பேசுகிறார். अय्यूब की पत्नी यहाँ पर एक मूढ़ सी बातें करती हैं। அநேக சகோதரிமார்கள் कई बहन लोग புருஷனார் நன்றாக சம்பாதித்தால் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். जब पति बहुत कमाता है तो बड़े खुशी से रहते हैं, காசு பணம் கையில் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். चाहते हैं कि पति लाकर अपना हाथ में भूत को खूब कमा कर लाकर दे। எல்லாம் நன்மையாய் இருக்கும்போது புருஷனோடு கொண்டு சந்தோஷமாய் வாழுகிறார்கள். जब सब कुछ भलाई के तौर पर होती है तो पति के साथ बड़े खुशी से रहते हैं, நன்மை குறைபடும் போது लेकिन जब भलाई का घटी होने लगता है, ஆசீர்வாதம் குறைபடும் போது जब आशीर्वाद घटने लगता है, புருஷனை சாக சொல்கிறார்கள். पति को मरने के लिए कहते हैं। ஆட்டு மந்தை இருந்தது, उनके पास बहुत सारे भेड़ बकरियां थी, ஒட்டகம் இருந்தது, ऊंट थी, கழுதை மந்தை இருந்தது, गधे थे, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், सेवक थे, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், नौकरानियां थे, 10 பிள்ளைகள் இருந்தார்கள். 10 बच्चे थे। எல்லாம் சுகபோகமாய் இருக்கும்போது सब कुछ सुख विलास से होते समय எல்லா சந்தோஷத்திலும் பங்கு கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்த மனைவி सब आनंद में शामिल होकर खुश हुई ये पत्नी, எல்லா ஆசீர்வாதமும் இந்த யோபு வீட்டு எடுபட்டு போன போது जब सारा आशीर्वाद अय्यूब से छीन लिया गया, உண்மையான ஒரு ஆவிக்குரிய மனைவியாய் இருந்திருப்பாளேயானால் यदि कोई एक सच्चा एक आत्मिक पत्नी हुई होती இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்க तो மாட்டார். ऐसा एक शब्द नहीं बोली होती। அது உண்மையாய் தன் புருஷனை நேசிக்கிற ஒரு மனைவியாய் இருந்திருப்பாள்.
இருப்பாளேயானால் यदि कोई पत्नी अपना पति से सच्चा प्रेम रखती हो இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி இருக்க तो மாட்டாள். वो ऐसा शब्द नहीं बोली होती। மாம்ச பிரகாரமாக ஒரு அன்பு இருந்தால் கூட भले शारीरिक वृत्ति से भी कोई प्रेम हो அவள் சொல்லி இருக்கலாம். वो ऐसी बोली होती। இவ்வளவு கஷ்டத்தை ஒரே நாள்ல நம்ம அனுபவித்து விட்டோம். इतना तकलीफ दुख हमने एक दिन में अनुभव किया है। இனி நமக்கு என்று ஒன்றுமில்லை. अभी हमारे लिए कुछ भी नहीं है। சரீரத்தில் கூட வியாதி. शरीर में भी बीमारी। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ऐसी परिस्थिति में நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து செத்துறலாம் அப்படிதான் சொல்லி இருப்பாங்க. हम दोनों मर जाएंगे ऐसी कही होती। புருஷன் மேல மாம்சீக பிரகாரம் ஒரு அன்பு இருந்தா கூட மனைவி அப்படிதான் சொல்லி यदि இருப்பாங்க. शारीरिक रीति से किसी पत्नी को पति पर प्रेम हो तो वो शायद ऐसी बोली होती। நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செத்துறலாம். हम दोनों मिलकर मर जाएंगे। ஆனா யோபு மனைவி அப்படிப்பட்டவள் அல்ல. लेकिन अय्यूब की पत्नी ने वैसा नहीं बोली। நிறைவாய் இருக்கும்போது கூட வாழ்ந்தவள். जब भरपूरती था तब साथ में थी। எல்லா சந்தோஷத்தை அனுபவித்தவள். सारा आनंद में शामिल हुई। குறைவு வந்தபோது लेकिन जब कोई घटी हुआ புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், अपना पति को देखकर कहती है கர்த்தரை தூசித்து ஜீவனை விடும். तुम अपने मुंह से प्रभु को निंदा करके अपना जान त्याग दो। தேவனை தூசித்து ஜீவனை விடு. यहोवा को निंदा करके अपना प्राण छोड़ दो। சொல்ற கர்த்தரை மறுதலித்து சாவையா அப்படிங்க. कहता है कि तुम यहोवा की निंदा करके अपना प्राण छोड़ दे। கர்த்தரை மறுதலித்து சாவு. यहोवा की निंदा कर और प्राण छोड़ दे। நீ உயிரோடு இருந்தால் என்ன செத்தா என்ன? तुम जिंदा रह के भी फायदा नहीं है या मरे तो भी फायदा नहीं है। இப்படிப்பட்ட வார்த்தை யோபின் மனைவியின் வாயிலிருந்து வருகிறது. ऐसा शब्द जो है ये अय्यूब की पत्नी के मुंह से निकला। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? आज परमेश्वर के लोग आप कैसे हो? எப்படி இருக்கிறீர்கள்? कैसे हो? புருஷன் ஆவிக்குரியவராய் இருக்கும்போது जब पति आत्मिक रीति से होता है ஆவிக்குரிய ஜீவித்தின் முன்னேற்றத்துக்கு தடையாய் மனைவிமார் காணப்படக்கூடாது. आत्मिक जीवन में बढ़ोतरी के लिए रुकावट पत्नी नहीं बनना है। சில சகோதரிமார்கள் இருப்பார்கள். कुछ बहन लोग होते हैं புருஷன் ஆவிக்குரிய ஜீவித்திலே மகிமையாய் இருக்கும்போது जब पति आत्मिक रीति से आगे बढ़ना चाहता है தேவனுடைய ஊழியத்துக்காக परमेश्वर की सेवा के लिए ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக कुछ नियुक्त काम के लिए ஒரு உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்பும்போது जब बड़े उत्साह से परमेश्वर के लिए कुछ दान देना चाहता है மனைவி தடுக்கிறார்கள். तो पत्नी रोकने लगती है। இதெல்லாம் செய்யக்கூடாது. ये सब नहीं करना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ये सब आत्मिक रीति से नहीं होगा। ஆவிக்குரியவர்கள் அல்ல. ये आत्मिक नहीं இந்த है। அநேக சகோதரிமார்கள் और भी कई बहन लोग हैं புருஷன்மார் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்றால் जब यदि पति कहता है कि मुझे सेवा करना है புருஷனை தடுக்கிறார்கள். पति को रोकने लगते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் யோபின் மனைவியைப் போல இருக்கக்கூடாது. अय्यूब की पत्नी के समान हम नहीं होना चाहिए। ஒரு சகோதரி இருந்தார். एक बहन थी, சகோதரன் एक भाई, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷன். वो उद्धार पाकर आत्मिक व्यक्ति வேலையிலிருந்து வருவார். नौकरी से आता था, ஊழியக்காரரோடு சேர்ந்து ஊழியத்தில் ஒத்துழைப்பார். सेवकों के साथ मिलकर सेवा करता था। எங்கே ஊழியக்காரர் பிரசங்கிக்க பண்ண போனாலும் जहाँ पे प्रचार करने के लिए जाए அவர் ஊழியருக்கு உதவியா டிரான்ஸ்லேட் ஊழியம் செய்து वो கொண்டிருந்தார். सेवकों की मदद करते हुए अनुवाद का काम करता था। மனைவிக்கு பிடிக்கல. ये पत्नी को पसंद नहीं आया, கொஞ்சமும் பிடிக்கல. बिल्कुल पसंद नहीं था। வீட்டுல ஒரே சண்டை. घर में हमेशा झगड़ा, எப்பவும் ஊழியம். जब देखो सेवा, எப்பவும் ஊழியம் ஊழியம் என்று போய் जब देखो सेवा सेवा करते रहते हो। டிரான்ஸ்லேட் பண்ணனும் பாஸ்டருக்கு முன்ன போய் நிக்கிறீங்க. जाकर अनुवाद करने के लिए पास्टर जी के पास साथ जाके खड़े हो जाते हो। சௌரி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். वो भाई ने कितने ही समझाया மனைவி கேட்கல. लेकिन पत्नी ने नहीं सुनी। சவுலுக்கு ரொம்ப மனக்கவலை. एक दिन उस भाई को बहुत ही दुख हुआ। மனசு கஷ்டம் தாங்க முடியாம குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். मन का दुख जो है वो संभाल नहीं पाया, वो ऐसी पीने की आदतों में शामिल हो गया। குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி वो ऐसी पियक्कड़ बनकर வீட்டுல ஒரே சமாதானம் இல்ல. घर में शांति बिगड़ गई। ஒரே சண்டை, हमेशा झगड़ा, பிரச்சனை, கஷ்டம். समस्या, कष्ट और तकलीफ। இப்ப சகோதரி சர்ச் ஆலயத்துக்கு வருகிறாரு. अब बहन का आराधना में आने लगी। ஐயா என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. पास्टर जी आप मेरे पति के लिए प्रार्थना कीजिए। என் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வராரு. मेरा पति रोज पी के आता है, குடும்பத்துல சமாதானம் இல்ல. परिवार में शांति नहीं நீங்க है। புருஷனுக்காக ஜெபிங்க. आप मेरे पति के लिए प्रार्थना कीजिए। பாஸ்டர் சொல்றாரு. अब पास्टर जी कहने लगे டெய்லி ஒழுங்கா ஆராதனைக்கு வந்தாரு. रोज आराधना में आता था, டெய்லி கர்த்தருக்காக ஊழியம் செய்தாரு. रोज प्रभु के लिए सेवा करता था। அன்றைக்கு பிடிக்கல. उस दिन तुझे पसंद नहीं आया, ஆனா எனக்கு குடிக்க வச்சது யாரு? किसने उसे ये आदत किसने दिया? உன்னுடைய வாயின் வார்த்தைகள். तेरी मुंह की बोली। யோபின் மனைவியை போல பேசுகிறவர்கள் अय्यूब की पत्नी के समान बातें करने वाले புத்தியமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். आप लोग मूर्खता की बातें कर रहे हो। நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छी
करोगे, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் புருஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து போடுகிறீர்கள். आप लोग अपने पति के जीवन को बिगाड़ दे रहे हो। வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போவதற்கு காரணமாயிருங்கள். आप अपने जीवन के सारे आशीर्वाद को खो देने का कारण बन रहे हो। இந்த காரியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க इन வேண்டும். बातों में परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहना है। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கலாத்தியர் गलतियों की पुस्तक 3வது அதிகாரம் 3 अध्याय 1வது 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके पहला वचन से यदि पढ़ोगे, हे निर्बुद्धि गलातियों, किसने तुम्हें मोह लिया है? तुम्हारी तो मानो आंखों के सामने यीशु मसीह क्रूस पर दिखाया गया। क्या तुम ऐसे निर्बुद्धि हो कि आत्मा की रीति पर आरंभ करके अब शारीरिक की रीति पर अंत करोगे? கலாத்திய சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்கிறார், पौलुस जो है कलतियों विश्वासियों से, कलीसिया के विश्वासियों से कहता है, புத்தி இல்லாத கலாத்தியரே, हे निर्बुद्धि गलतियों, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கிறவன் யார்? किसने तुम्हें मोह लिया है कि तुम्हारी आंखें जो यीशु मसीह के क्रूस पर नहीं दिखाया गया है? புத்தி இல்லாத கலாத்தியரே, हे निर्बुद्धि कलीसियों कलतियों, உங்கள் இருதயத்தை மயக்கிறவன் யார்? किसने तुम्हारे मन को मोह लिया है? கலாத்திய சபை விசுவாசிகள் गलती विश्वास कलीसिया के विश्वासी लोग இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தரிசனமாயிருந்தார். यीशु मसीह को क्रूस पर मारे जाने की एक स्पष्ट दर्शन उनको परमेश्वर ने दिखाया था। விசுவாசிகள் ஆவிக்குரியவர்கள். विश्वासी लोग आत्मिक लोग हैं, ஆனா இவர்களை குறித்து பயப்படுகிறார் பவுல். लेकिन इनके बारे में पौलुस डरता है। ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் तुम जो आत्मा की रीति पर आरंभ करके இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவடைய போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா நீங்கள்? क्या तुम इतने निर्बुद्धि हो कि तुम शारीरिक रीति पर अंत करोगे? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிய போகிறீர்களோ? क्या आत्मिक रीति पर आरंभ करके अब शरीर की रीति पर अंत करोगे? இத்தனை புத்தியினரா நீங்கள்? क्या तुम इतने निर्बुद्धि हो? இந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை மயக்கிறவன் யார்? इतना तुम्हारे मन को किसने मोह लिया है? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கிற முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हमारे आरंभ से बढ़कर हमारा अंत बड़े परिपूर्ण होना है। அநேக விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் आज कई विश्वासियों का आत्मिक जीवन ஆரம்ப நாட்களில் அனல் பறக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். आरंभ काल में बड़े ही तेज और बड़े अग्नि छंगार फैलाने वाले होते ஆனா हैं, வருஷங்கள் கடந்து போகும்போது लेकिन जैसे ही साल बढ़ते जाती हैं, அவருடைய முடிவை பார்க்கும்போது उनके अंत की ओर ध्यान देते समय அவர்கள் மிகவும் வேதனையாய் இருக்கிறது. वो बहुत ही वेदनादायक है। அது பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस कहता है, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் तुम जिसने आत्मा की रीति पर आरंभ किया, மாம்சத்தில் முடிவடைய போகிறீர்களோ? क्या तुम शरीर के रीति पर अंत करोगे? நீங்கள் இத்தனை புத்தியினரா? क्या तुम इतने निर्बुद्धि हो? ஆரம்பத்தில் கிறிஸ்து சிலுவையில் அறை உண்டவராக உங்கள் கண்களுக்கு காட்சியளித்தாரே. आरंभ काल में आपके आंखों के सामने यीशु मसीह क्रूस पर मारा हुआ रूप में आपको दृष्टि दिया, இன்றைக்கு நீங்கள் மாம்சத்தின்படி முடிவடைய போகிறீர்கள். लेकिन आज के दिन तुम अंत तो बड़े शारीरिक रीति से अंत करने वाले हो। தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். आप अपने आत्मिक जीवन को जांच कर देखिए। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நிலைமை நினைத்து பாருங்கள். उद्धार पाया हुआ शुरुआत आरंभ काल को स्मरण कीजिए। நீங்கள் வெட்டியெடுக்கப்பட்ட கண்மலையை நினைத்து பாருங்கள். आप जिस चट्टान से खोदे गए हो उसे स्मरण कीजिए। நீங்கள் தோண்டியெடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். आप जिस गुहा से खोदे गए हो उसे स्मरण कीजिए। எந்த நிலைமையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வந்தீர்கள்? कि कौन से परिस्थिति में तुम आत्मिक रीति से पले गए हो। கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற புத்தியமான காரியங்கள், परमेश्वर के लोगों के जीवन में होने वाली निर्बुद्धि कामें, புத்தியமான காரியங்கள் निर्बुद्धि काम, ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவடைகிறது புத்தியமான ஒரு காரியம். आत्मा की रीति से आरंभ करके शरीर की रीति पर अंत करना निर्बुद्धि काम है। கலாத்திய சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், गलती भी कलीसिया के विश्वासियों को से कहता है, புத்தியில்லாத கலாத்தியரே, ए निर्बुद्धि गलतियों, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். सब लोग बपतिस्मा लिए हुए लोग, கலாத்திய சபை விசுவாசிகள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். गलती कलीसिया के विश्वासी लोग सब बपतिस्मा लिए हुए लोग எல்லாரும் हैं, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். सब कोई अभिषेक पाए हुए लोग மேலான हैं, தரிசனம் பெற்றவர்கள். सब कोई ऊपरी दर्शन पाए हुए लोग हैं, சிலுவை காட்சியை கண்டவர்கள். कलवरी क्रूस की दर्शन को देखे हुए लोग இப்ப हैं, இதெல்லாம் மறந்துட்டாங்க. लेकिन अब सब कुछ भूल गए। ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், बपतिस्मा लिए हुए लोग, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், अभिषेक किए गए लोग, மேலான தரிசனம் பெற்றவர்கள், स्वर्गीय दर्शन पाए हुए लोग, கிறிஸ்துவின் தரிசனம் பெற்றவர்கள், मसीह का दर्शन किए हुए लोग சிலுவை காட்சியை கண்டவர்கள், और क्रूस की दृष्टि
को देखे हुए लोग இதெல்லாம் மறந்துட்டாங்க. ये सब अब भूल गए। இதெல்லாம் மறந்து ये सब भूल कर வேறொரு சத்தியத்துக்கு போயிட்டாங்க. और एक सच्चाई की ओर अपने आप को मोड़ लिया है। கடைசி காலங்களிலே आखिरी दिनों में சத்துரு தந்திரமா இப்படிப்பட்ட புத்தியமான காரியங்களை செய்து शैतान ऐसी निर्बुद्धि बातों की ओर बड़े बहका कर சபைக்குள்ளே நுழைந்து कलीसिया के अंदर प्रवेश करके ஜனங்களை கெடுத்து போடும். लोगों को बिगाड़ देता है। அவருடைய இருதயம் மயங்கி போகிறது. उनका मन जो है मोह लिया जाता है। தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहें। ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட தரிசனம் आरंभ काल में पाया हुआ दर्शन நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் மாறக்கூடாது. हमारे जीवन में कभी नहीं बदलना है। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆரம்பத்தில் நாம் வைத்திருந்த பிரதிஷ்டை, आत्मिक जीवन में जो आरंभ काल में हमने जो प्रतिष्ठा किया था, ஆரம்ப நாட்களில் நாம் கொண்டிருந்த தரிசனம், आरंभ काल में जो हमने दर्शन देखा है, பிரதிஷ்டை, जो प्रतिष्ठा किया है, இவைகள் ஒரு நாள் மாறக்கூடாது. ये कभी नहीं बदलना है। ஒரு நாள் वो மாறக்கூடாது. कभी नहीं बदलना है। வஸ்திரமானாலும் भले वो वस्त्र हो, தரிசனமானாலும் भले वो दर्शन हो, பிரதிஷ்டையானாலும் भले वो प्रतिष्ठा हो, அது தியாகமானாலும் भले वो त्याग हो, தேவனுடைய பிள்ளைகள் எதுவா இருந்தாலும் परमेश्वर के लोग कोई भी कुछ भी क्यों न हो, நம்முடைய தரிசனம் மாறக்கூடாது. हमारा दर्शन नहीं बदलना है। இன்னைக்கு அநேகருடைய தரிசனங்கள் திடீர்னு ஒரே நாள்ல மாறி आज போகுது. कई लोगों का दर्शन एक ही दिन में बदल जाता है। உலக ஆடம்பரம் வேண்டாம் என்று வெறுத்தவர்கள் जो लोग कहते थे कि आत्मिक इस संसार का अलंकार मुझे नहीं अवश्य है, இப்பொழுது உலகத்தின் ஆடம்பரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். आज के दिन संसारिक अलंकार का अनुभव कर रहे हैं। கர்த்தர் வெளிப்படுத்தி தந்த சத்தியத்திலே தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்க வேண்டும். परमेश्वर ने जो सच्चाई आपको प्रकट किया है उसी में सच्चाई रहना है। கர்த்த சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சிய ஜீவனை கொடுக்கவும் தயாரா जो இருக்கிறீர்கள். सच्चाई हमने सीख लिया है उसके लिए अपना प्राण भी त्याग देने के लिए तैयार होना है। இன்னைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து आज பாருங்கள். अपने आप को जांच कर देखिए। கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். यहोवा के सम्मुख में घुटना टेकिए। கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். यहोवा के सम्मुख में घुटना टेकिए। எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில புத்திரமான காரியமா இருக்கிறது? कौन कौन सी बातें तुम्हारे जीवन में निर्बुद्धि बनी है? அவசர குணம் என்கிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமேயானால் यदि जल्दबाज करने की स्वभाव आपके जीवन में हो, கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறுவதற்கு காலதாமதமானாலே यदि भले परमेश्वर की वादा पूरा होने में देरी भी हो जाए, கர்த்தருடைய கிரியை நிறைவேறும் வரையிலும் காத்திருக்க முடியாமே परमेश्वर की क्रिया पूरा होने तक उसकी बाट न जोते हुए அவசரப்பட்டு மாம்சீகத்தில் முடிவெடுக்கிற காரியங்கள் जल्दबाज करके शारीरिक रीति से निर्णय लेने वाले வாழ்க்கையில முடிவு பயந்து வேதனை உண்டாக்குகிறது. जीवन में आखिरी तक बड़े वेदना उत्पन्न करती है। இப்படிப்பட்ட அவசர குணம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால் यदि आपके अंदर ऐसी जल्दबाज करने वाली आदतें हो, ஆயத்தருந்து கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். अपना मुंह खोलकर परमेश्वर से बोलिए, ஆண்டவரே, இந்த அவசர குணம் என்னை விட்டு மாறட்டும். हे प्रभु मुझ में से ये जल्दबाज करने वाली आदतें दूर हो जाए। இந்த ஆத்திர குணம் என்னை விட்டு மாறட்டும். हे प्रभु मेरे अंदर जो जल्दबाज की गुण है वो दूर हो जाए। என்னுடைய சுய புத்தியை நான் சாரக்கூடாது. प्रभु मैं अपनी बुद्धि का सहारा न लूं। தாவீதை போல நான் சொல்ல வேண்டும். दाऊद के समान मुझे कहना है, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். मैं यहोवा के लिए बड़े धीरज से बाट जोहूंगा। கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து यहोवा परमेश्वर मेरे निकट आकर என் கூப்பிடுதலை கேட்டார். मेरी पुकार की आवाज सुना। இந்த ஒரு சாட்சியின் வாயினால் நான் சொல்ல வேண்டும். ऐसे गवाही मैं अपने मुंह से बताऊं। வாய் திறந்து நீங்கள் கேளுங்கள். अपना मुंह खोल कर मांगिए, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். परमेश्वर यहोवा आपका साथ देगा। ஆண்டவரே, हे प्रभु நான் நினைப்பது, मैं जो सोच रहा हूँ, நான் சிந்திப்பது मेरा विचार எல்லாம் தேவன் தருவது என்று நான் நினைக்க கூடாது. ऐसा नहीं सोचना है कि ये सब प्रभु के द्वारा दिया गया है। சாத்தானு ஏவுகிறார். शैतान भी उस्काता है, சாத்தானு சிந்திக்க வைக்கிறார். शैतान भी मुझे सोचने को रखता है। ஆவியானவருடைய ஏவுதலுக்கும் சாத்தானுடைய ஏவுதலுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தருகிறார். पवित्र आत्मा जी की उकसाना और शैतान की उकसाने के बीच में जो भेद है उसे जानने के लिए सहायता कीजिए। கர்த்தாவே, எனக்கு கிருபை தாரு. प्रभु जी यहोवा मुझे अनुग्रह कीजिए। அருள்கிற ஞானம் தாரு. प्रभु भेद करने की अनुग्रह दीजिए। ஞானம் தாரு. मुझे ज्ञान दीजिए। எல்லாரும் கேளுங்க. सब कोई मांगिए, எல்லாரும் கேளுங்க. सब कोई मांगिए। ஆண்டவரே, हे प्रभु உம்மோடு முகமுகமாய் பேசுகிறேன். मैं आपसे आमने सामने बातें करने की, உம்மை தரிசிக்கிறேன். आपका दर्शन करने की, உம்முடைய கரத்தில் இருக்கிறேன். आपके हाथों में रहने का, உம்முடைய தாசர்களுக்கு விரோதமாய் आपके दासों के विरोध ஆண்டவரே, நான் பேசக்கூடாது. मैं अपना मुंह न खोलूं। நான் குறுமுறுக்க கூடாது. प्रभु मैं नहीं कुड़कुड़ाऊं। இப்படிப்பட்ட புத்தியீனமான காரியம் ऐसी निर्बुद्धि बातें இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குமே यदि ஆனால் आपके जीवन में हुआ हो, அது உங்கள் வாழ்க்கையின் அழைப்பையும் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தையும் அழித்து போடுகிறது. वो आपके जीवन की बुलावा और अभिषेक और
प्रतिष्ठा को नष्ट कर देता இதை है। நீங்கள் உணர்ந்து கொண்டு इसे जानते हुए இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள். आज के दिन प्रभु से कबूल कीजिए, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் அழைப்பையும் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தையும் இழந்து போக கூடாது हे ஐயா. प्रभु मेरे जीवन की बुलावा, अभिषेक और शासन के अधिकार को मैं खो न दूं। எனக்கு நல்ல ஞானத்தை தாரு. मुझे अच्छा ज्ञान दे प्रभु, ஞானம் தாரு. मुझे अच्छी ज्ञान दे। கேளுங்கள், கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு தருவார். मांगो तो परमेश्वर आपको देगा। தேவனுடைய பிள்ளை உன் புருஷன் ஆவிக்குரியவனாய் இருப்பாரானால் यदि तुम्हारा पति आत्मिक भाई हो, அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் முன்னேற்றத்தை நீங்கள் தடுக்காதீர்கள். उनके आत्मिक जीवन की बढ़ोतरी में रुकावट न लाओ। உங்கள் மனைவி ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்மையுள்ளவளாய் இருப்பார்களானால் यदि आपकी पत्नी आत्मिक जीवन में सच्ची हो, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்தை நீங்கள் தடுக்காதீர்கள். उनके आत्मिक जीवन की बढ़ोतरी में रोक न लाओ। இதெல்லாம் புத்தியீனமான காரியம். ये सब मूर्खता की बात இது है। உங்கள் அழைப்பை அபிஷேகத்தை அழித்து போட்டு விடு. ये आपकी बुलावा, अभिषेक और शासन के अधिकार को नष्ट कर देगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். प्रभु के हाथ में अपने आप को समर्पण कीजिए। உங்கள் தரிசனத்தை நீங்கள் மாற்றக்கூடாது. आपके दर्शन को नहीं बदलना है, உங்கள் பிரதிஷ்டையை நீங்கள் மாற்றக்கூடாது. आपकी प्रतिष्ठा को नहीं बदलना है, உங்கள் தியாகங்களை நீங்கள் आपके மாற்றக்கூடாது. त्याग को नहीं बदलना है। இதெல்லாம் பிசாசு மாற்றுவார். ये सब शैतान बदलेगा। புத்தியில்லாத கலாத்தியரே, ए निर्बुद्धि गलतियों, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுண்டவர்களாக கண்ணெல்லாம் கண்டவர்கள், यीशु मसीह को कलवरी क्रूस पर मारा गया हुआ दर्शन से देखे हुए लोग, சாத்தான் தந்திரமாய் உள்ளே நுழைந்து शैतान बड़े चतुराई से बहकाते हुए அவர்கள் தரிசனங்களை எல்லாம் அழித்து போட்டார். सारे दर्शन को नष्ट कर दिया இன்னைக்கு है। கர்த்தரிடத்திலே கேளுங்கள். अब तो परमेश्वर से मांगो, ஆண்டவரே, हे प्रभु, சத்துருவானவன் शत्रु தந்திரமாய் வாழ்க்கையில் நுழைந்து बड़े चतुराई से मुझे बहकाते हुए என் வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களிலே கொண்டிருந்த தரிசனம், आरंभ काल की दर्शन को, ஆரம்ப நாட்களில் வைத்திருந்த தியாகம், आरंभ काल की त्याग को, ஆரம்ப நாட்களில் இந்த பிரதிஷ்டை, आरंभ काल के प्रतिष्ठा को, இதையெல்லாம் அழித்து ये सब नष्ट करके ஆவியில ஆரம்பம் பண்ணினதா मैं जो आत्मा की रीति पर आरंभ किया, மாம்சத்திலே என் வாழ்க்கை முடிவடைய கூடாது ஆண்டவரே. प्रभु जी मैं शारीरिक रीति से अंत ना करूं। ஆவியில ஆரம்பம் பண்ணின என் வாழ்க்கை मेरा जीवन जो आत्मा की रीति से आरंभ हुआ, பலத்தின் மேல் பலம் அடைந்து मैं बल पर बल पाकर சீயோனிலே எருசலேமிலே தேவனுடைய சன்னிதானத்திலே நான் காணப்பட வேண்டும். सिय्योन और यरूशलेम परमेश्वर की संतति में मुझे दिखाई देना है। ஆவியிலே ஆரம்பம் பண்ணின என் வாழ்க்கை मेरा जीवन जो आरंभ आत्मा की रीति से हुआ, மகிமை மேல் மகிமை அடைந்து महिमा पर महिमा पाकर மறுரூபம் அடைய வேண்டும் ஐயா. मुझे प्रभु स्वरूप होना है। प्रभु ஆண்டவரே, எனக்கு துணை செய்யுங்க. आप मेरी सहायता कीजिए, ஆண்டவரே, எனக்கு துணை செய்யுங்க. आप मेरी सहायता தேவனுடைய कीजिए। பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். प्रभु से परमेश्वर से मांगिए, கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தை प्रभु आपके प्राण आत्मा शरीर को கர்த்தர் வரும்போது यहोवा के आते समय அவருக்கு முன்பாக उसके सामने கரை தீரை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நிற்பதற்கு निष्कलंक और बिना कोई झुर्री के, बिना कोई कलंक के पवित्र होकर उसके सम्मुख खड़े होने के लिए கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். प्रभु परमेश्वर आपको योग्य करेगा। கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். प्रभु परमेश्वर आपको योग्य करेगा। புத்தியீனமான எல்லா காரியத்தை விட்டு விலகுங்கள். सारी निर्बुद्धि और मूर्खता की बात से दूर रहो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु परमेश्वर आपको आशीष करेगा। நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறேன். अच्छा प्रभु हम आपको धन्यवाद करते கர்த்தர் இந்த हैं। கால வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद। ஆண்டவரே, இந்த நாட்களிலே इन दिनों में அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் बुलाया गए लोग, उद्धार पाए हुए लोग और अभी शासन का अधिकार पाए हुए लोग புத்தியீனமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து निर्बुद्धि बातों का मौका देकर தங்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் ராஜரீகத்தை இழந்து போகாதபடி अपनी बुलावा, अभिषेक और शासन करने के अधिकार को खो न देते हुए புத்தியீனமான காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள निर्बुद्धि बातें क्या है उसे समझ लेने के लिए ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறப்பிறார். प्रभु परमेश्वर अब हर एक की आंखों को खोल दीजिए। பரிசுத்த ஆவியார் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு பேசுகிறார். पवित्र आत्मा जी अब हर एक से बात कीजिए। ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஒருவராகிலும் आत्मा की रीति पर आरंभ किए हुए आप हर कोई மாம்சத்தில் முடிவடைய கூடாதப்பா. शरीर की रीति से कोई भी समाप्त न करे। प्रभु மாம்சத்தில் முடிவடைய கூடாது. कोई भी अपने जीवन को शरीर की रीति से समाप्त न करे। ஆவியிலே ஆரம்பம் பண்ணின தேவனுடைய பிள்ளைகள் आत्मा की रीति पर शुरू किए हुए लोग இடத்தில் மேல் பலம் அடைந்து बल पर बल पाकर, மகிமை மேல் மகிமை அடைந்து महिमा में महिमा पाकर, மறுரூபமட்டு स्वरूप होने तक தேவ சன்னிதானத்திலே காணப்படும்படியாய் पूरी तरह से परमेश्वर की सन्नति में दिखाई देने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்கிறார். हर एक को परमेश्वर अब सहायता कीजिए। ஆரம்பத்தில் கொண்ட தரிசனம், आरंभ काल में देखा हुआ दर्शन, ஆரம்பத்தில் கொண்டிருந்த பிரதிஷ்டை, आरंभ काल में किया हुआ प्रतिष्ठा, ஆரம்ப காலத்தில் உள்ள தியாக வாழ்க்கை, आरंभ काल में किए हुए त्याग भरे जीवन அதை ஒருவரை விட்டு நீ விலக்க கூடாது. आप किसी से भी दूर न कीजिए। ஒருவர் சாத்தானுக்கு மயங்கி விலகி போய்விடக் கூடாது. कोई भी शैतान के द्वारा नहीं बहकाए जाए।
காத்துக்கொள்ளுகிறாக. आप अर्रे की रक्षा இந்த कीजिए, பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். आप अपने बच्चों को रक्षा कीजिए प्रभु। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम को महिमा இதை कीजिए। தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். प्रभु आप सबको आशीष करें।